சீனில் பார்த்தீங்கன்னா, "வாங்க அண்ணா உட்காருங்க" அப்படின்னு இவரை உட்கார வச்சுருவீங்க. ஏன் அவர் வந்து பாஸ்டரை உட்கார வைக்காத, அப்படியே நிற்க வச்சுட்டீங்க? அது உங்களுடைய தனிப்பட்ட பார்வை. அது மாதிரி அவர் நிற்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணலை. ஃப்ரேமிங்கில் பார்க்கும்போது பேலன்சிங்காக அந்த இடம் வந்து மறுபடியும் ஒரு சேரு அது வேண்டாம் இருக்க பக்கத்துலேயே ஒரு சேர் இருக்கு. அவர் வந்து நிற்கிறாருன்றதுனால நான் வேணும்னு நீங்கள் நிற்கதான், நீங்கள் அப்படியே நில்லுங்க உட்காந்துடாதீங்கன்னா நான் சொல்லலை. காட்சி அப்படி அமைப்போ நான் பண்ணல. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கே அது தோணுது வழிய. இல்லை, உட்காருதல் என்பது வந்து உங்களுக்கு காட்சியாக இருக்கு. ஆனால் அங்கே 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. அதான் இதான் முதல் முறையாக கேட்குற விமர்சனம். இது வரைக்கும் யாரும் அது மாதிரி கேட்கல, நீங்கள் மட்டும் தான் கேட்டிருக்கீங்க. அதனால் அது வந்து திட்டமிட்டு அது மாதிரி எல்லாம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அந்த காட்சி நிற்க வைக்கிற காட்சி மாத்திரம்னு தான் நான் கடந்து போயிருப்பேன். அதுக்கு அடுத்தது ஒரு சீன், அவர் அந்த பேப்பர் கொடு அப்படின்னு அவர் கேட்பார். அதை வந்து அவர் வந்து குனிஞ்சு இப்படி கொடுப்பார், கையை இங்கே வச்சுக்கிட்டு அப்படி ரொம்ப பவ்யமாக கொடுப்பாரு. இது மீண்டும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி கிடையாது. இது வந்து ஒவ்வொருத்தருடைய மேனரிசம்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இயல்பு, ஒரு சிலருடைய இயல்பு. ஒரு குடிகாரனாக இருந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்வாக வந்திருக்கான் போது நீங்கள் அவருடைய ஒரிஜினலே அப்படி தான் இருக்கு. நீங்கள் அதே ஆமோஸ், அவர் பாஸ்டர், அவர் அந்த உண்மையாகவே பாஸ்டர், அவர் இன்னும் இருக்கார். இப்போவும் வந்து பைபிள் ஸ்டடியெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு நாள் நேரில் அவர் சந்திச்சிங்கன்னா அவர் அப்படி தான் உட்காருவார், என்கிட்டயே வந்து இப்படி தான் பேசுவார். அவருடைய மேனரிசமே அது. இல்லை உண்மைதான், அதை மாற்றலை. அதுதான் ஏன் மாற்றலை? ஏன்னா அவர் மேலே இருந்த ஒரு பெரிய மரியாதை, அது மரியாதையை தான் எடுத்துக்கிற வழியா நீங்கள் அடிமைத்தனமாக மாதிரி நீங்கள் இல்லை. அது மாதிரி ஒரு பார்வை வந்துடும். இல்லை, ஏன்னா இங்கே 2 பேர் உட்காடுறாங்க. இப்போ ஒருத்தர் நடக்க முடியாதுங்க, அவர் உட்காந்து வந்தவர் அங்கே உட்காந்து பெரியவர் கூட உட்கார்றாரு அப்படின்னு கூட வச்சுக்கலான்னு வச்சு. எல்லா காட்சியிலுமே அப்படி இருக்காது. இல்லை, எல்லா காட்சியிலுமே அப்படி இல்லைங்க. ஆனால் அந்த காட்சி முக்கியமான காட்சியாக நான் பார்த்தேன். ஏன்னா 2 பேர் சேரில் போட்டு உட்காடுறாங்க, நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். கூட இருக்கிற நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் சொல்லலை. அது தோணலை. அது மாதிரி டைலாக் எழுதி அவர் உட்கார வைங்கன்னு சொல்லணும்னு எனக்கு தோணலை. இல்லை, ஏன்னா நான் அந்த சிந்தனையிலேயே பண்ணலை. இவரை நின்று தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து வாங்கும்போது கூட இப்படி வாங்குங்கலாம் நான்லாம் சொல்லியே தரல. அவர் இயல்பாகவே அவர் பண்ணதை நான் அப்படியே விட்டுட்டேன், அவ்வளோதான வழி. அது வேணான்னு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்லும் போது தோணுது. இல்லை, ஒவ்வொரு காட்சிகளும் வந்து நமக்கு ஒரு பாடங்கள். எல்லாமே உங்கள் திரைப்படத்தை வந்து வெறும் திரைக்காவியமாக நம்ம கடந்து போயிட முடியாது. ஒவ்வொரு காட்சி அமைப்பும் ஒவ்வொரு வசனமும் வந்து நற்செய்தி தான். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இடமும் வந்து ஒரு தகவலை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த. இல்லை சரி, நீங்கள் சொன்னது ஓகே. ஆனால் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் முதல் விமர்சனம். இந்த படம் வந்து இத்தனை வருடங்கள். சரி, இன்னொரு விமர்சனத்தை கூட நம்ம சொல்லுவோம். கடைசியாக பார்த்து ஓம் ஷாலோம் அந்த படத்தில் அந்த ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சென்னையில் வந்து சென்னை சோழ மண்டலத்தில் வந்து அவர் வந்து தன் உயிரை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை எப்போது சோழ மண்டலம் ஆச்சு? மயிலாப்பூர் சோழ மண்டலம் என்று தான் வரலாற்று செய்தி. மயிலை என்பது சோழ மண்டலத்தை தான் சார்ந்தது. நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. தொண்டை மண்டலம் தானே? இல்லை, சோழ மண்டலம் தான். இல்லை, ஏன்னா நான் வந்து ஆய்வு நூல்கள், இவருடைய தோமாவுடைய ஆய்வு நூல்களில் படிக்கும்போது அதில் சோழ மண்டலம் நானும் வந்து ஆய்வு பண்ணியிருக்கேங்க. நானும் ஆய்வு பண்ணி தான் வந்திருக்கேன். இல்லை, நிறைய ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்ட ஆசிரியர்கள்னால், இப்போ நான் வந்து யாரை அதிகமாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாக்கா வந்து சாது செல்லப்பா, டாக்டர் பாஸ்கர் தாஸ், அதுக்கப்புறம் நம்ம தெய்வநாயகம் ஐயா, இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவர்கள் நூல்களிலே எழுதப்பட்டது நான் எடுத்து கையாள. நல்லது. சோழ மண்டலம் என்பது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், இதெல்லாம். தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது விழுப்புரத்துக்கு இந்த பக்கம் சென்னை, ஜோலார்பட், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் வரைக்கும் தொண்டை மண்டலமாகும். காஞ்சிபுரம் கூட தொண்டை மண்டலம் தான். ஆனால் சோழர் அங்கே வந்து ஆண்டிருக்காங்க. அருள்நிதி சோழன் வந்து பண்ணியிருக்கிறார். அதான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஒவ்வொரு நூல்களில் ஒவ்வொரு நூலாசிரியர் இப்படி எழுதுகிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான காரணம், தோமா வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு நாவலே எழுதப்பட்டிருக்கிறது. அதில் திருவள்ளுவரும் அவரும் நண்பர்களாக எழுதப்பட்ட நாவல். அதை ஒரு பிராமணர் தான் அந்த நாவலை எழுதியிருக்காரு.
அந்த நாவலில் படிக்கும்போது கூட வந்து மயிலை சம்பந்தமாகத்தான் அது சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் படித்த இப்போ அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே டைட்டிலே போட்டிருப்பேன், இந்த கிறிஸ்தவ தமிழ் ஆய்வாளர்கள் அவர்களுடைய ஆய்வு நூல்களிலிருந்து எடுத்தது. இதை வந்து நான் நிறைய இதில் பயன்படுத்தியிருக்கேன், எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நான் படித்த நூலில் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருவானவர்கள் சொன்னது வந்து மயிலை வந்து சோழ மண்டலமாகத்தான் அப்பொழுது கருதப்பட்டது அப்படின்னு சொன்னதுனால நான் அப்படி எழுதியிருக்கேன். மயிலாப்பூர் அப்படிங்கிற ஊரே இல்லை, மயிலாப்பூர் அப்படிங்கிற ஊரும் இல்லை. ஆப்பூர் என்கின்ற ஒரு குக்கிராமம், மீனவ கிராமம், மயிலம் என்கின்ற ஒரு குக்கிராமம். இந்த 2 கிராமங்களுக்கு நடுவில் ஒரு ஆறு ஓடியது. இந்த இரண்டையும் இணைத்து அந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்தியவர். அதான் இதெல்லாம் வந்து நாம வந்து தோமாவுடைய நீங்கள் சொல்கிறீங்க, வரலாறு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்துக்கள் அவர்களுடைய வரலாறு படி கேட்டிங்கன்னா, கபாலீஸ்வரர் கோயிலை பற்றி கேட்டிங்கனாக்கா, அந்த மயில்ன்றதே வந்து அங்கே மயிலே வச்சுருக்கோம். அதை வந்து சிவன் வந்து அந்த ஈஸ்வரனுக்கு வந்து அது மயில் உருவமாக அப்படின்னு சொல்லி, அதனால தான் அது மயிலாப்பூர் என்ற பெயர்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகேவா? அதனால் இப்போ நம்ம அவங்களுடைய நூல்களை எடுத்தோம்னாக்கா உங்களது அடிவாங்க. நீங்கள் சொல்கிறது மயிலாப்பூர்னே பேர் இல்லை, அதுக்கு பேரே வந்து தெய்வநாமம் ஐயா வந்து தோமாவழி கிறித்துவம் சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு வரலாற்று செய்திகள்லாம் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் கூட இது தொண்டை மண்டலம் அப்படின்றத வந்து எப்படி சோழ மண்டலம் எனக்கு நான் படித்தது அது ஒருவேளை தவறாக இருக்கலாம். ஆனால் நான் படித்ததை நான் அதில் கையாண்டு அதுதான் படித்தது தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரியாக படிங்கன்றீங்க. ஆய்வு பண்ணியிருக்கலாமான்னு சொல்கிறேன் நான். இல்லை சரி, நான் வந்து ஆய்வாளராக நான் வந்து டாக்டரேட் வாங்கலை. நான் ஒன்றும் அப்படி எல்லாமே வந்து கேள்வி ஞானமும் படிப்பறிவில் தான் பண்ணுறது. சரி, ஸோ நான் படித்த நூல்களிலிருந்து எடுக்கும்போது, ரெண்டாவது நான் படம் டயலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதிகமாய் மிக பெரிய அளவில் நான் மதிக்கிற டாக்டர் பாஸ்கர்தாஸ்கிட்ட வந்து கொடுத்து அப்ரூவல் வாங்கிட்டு தான் நான் ஷூட்டிங் போவேன். எப்போதுமே வந்து அப்படி தான். அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு அப்போ அவரும் வந்து ஓகே கரெக்டாக இருக்குன்னு சொன்னதுனால நான் வந்து அது இல்லைன்னா நிறையா சிலது வந்து மாற்ற சொல்லியிருக்காரு, இது இந்த இடத்துல இது போடாதீங்க, இது வேண்டான்னு. அப்போ அதை மாற்றிருக்கேன். ஆனால் இந்த கருத்தை அவர் சொல்லலை, அதனால் நானும் அதை அங்கீகாரமாக எடுத்தேன். பாஸ்கரதாஸ் ஐயாவுடைய காணொளிகளையும் அல்லது அவருடைய வகுப்புகளையும் நான் பார்த்துருக்கேன். மிகச்சிறந்த ஒரு பார்வை, கிறித்துவ விழுமிய பார்வை அப்படிங்கிறது. தூண்கள் எப்படி வந்தது, கல் தூண்கள் எப்படி வந்தது, இதெல்லாம் பற்றி அவர் வகுப்பு எடுத்திருக்கிறார். அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேங்க. உங்களுடைய திரைப்படத்தில் வந்து இன்னொரு விஷயத்த சொல்லுவீங்க, இசம். அதாவது ஜைனிசம், புத்திசம் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் அதோடு சேர்த்து பெரியாரிசம், அம்பேத்கரிசம் இதெல்லாம் கூட நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இசம் என்றால் இயல் அல்லது வழி, கொள்கையின் அடிப்படையில் வருவது இசம் சொல்லலாம். கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு அதில் ஒரு பதிவு பண்ணியிருப்பீங்க, கிறிஸ்டியன் யூனிட்டி. அதை தான் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வர்றீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ரைட்டுங்களா? இன்டர்பிரிட்டேஷன் வேறு, எட்டிமாலஜி வேறு. இப்போ கிரேக்க வார்த்தையின்படி நிட்டின்றதுக்கு வேறு பொருள். சரி, லத்தீன் மொழியிலையும் நிட்டின்றது கிறிஸ்டியானிட்டிக்கு கொடுக்கப்பட்ட பொருளே வேறு. நான் சொல்வது என்னென்னா, இசம் என்பது ஒரு மனிதனுடைய கொள்கையின் அடிப்படையிலே கடைபிடிக்கப்படுகிற ஒரு இது வந்து இசம் கிடையாது, இது வாழ்க்கை, வாழ்வுமுறை, நெறிமுறை. அப்போ ஜீசஸ் வந்து என் மதத்தை பின்பற்றுங்கள்னு சொல்லி என்னை பின்பற்றுங்கள் தான் சொன்னார். ஸோ அவரை பின்பற்றும் போது நாம் அந்த நெறியிலே வருகிறோம். அவர் சொன்ன நெறியில முக்கியமானது எதுனாக்கா அந்த ஒருமைப்பாடு, அன்பு, அழியாமை. அதனால் நான் அதை என்ன பண்ணேன், அஃபினிட்டி, இன்ஃபினிட்டி அண்ட் யூனிட்டி, இது மூணும். அதனால் இந்த பேரை வந்து என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன், என்னுடைய இன்டர்பிரேட்டேஷன். இல்லை, அது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது. கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது கிறிஸ்டியன் இல்லை, எந்த மதத்துக்குமே இசம் தான் முடியும். இந்த கிறிஸ்டியானிட்டிக்கு மட்டும்தான் அந்த நிட்டின்னு வருது பாருங்க அப்படின்ற மாதிரி நகைச்சுவை கூட சொல்லலான்னு. யூனிட்டி அப்படின்னு இருக்கிறதுனால இந்த கண்ணாயிரன்னு பேர் வச்சுருப்பாங்க. அவனுக்கு கண்ணு கொஞ்சம் நொல்லையாக இருக்கும். ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சிருவாங்க, பேரை கேட்டால் ஆரோக்கியம் இல்லாமல் பேசுவோம். யூனிட்டின்னு இருக்கிறதுனாலயா யூனிட்டி இல்லை இல்லாமல் இருக்காங்க. அதையும் நம்ம சாடாமல் என்னுடைய படங்களில் சொல்லாமல் இல்லை.
அதை நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னுடைய படம் எல்லாமே பேலன்ஸ்டாக தான் இருக்கும். நான் வந்து கிறிஸ்தவத்தில் உள்ள பிரச்சனைகள், குறைபாடுகள் அதையும் நான் சொல்லிகிட்டே தான் வருவேன் என் படத்தில். நான் வந்து அப்படியே முழுக்க முழுக்க எங்கே நீங்கள் இப்போ சாதியம் ஏற்றத்தாழ்வு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதில் ஒரு சாதியை முன்னிறுத்துகிற மாதிரி அல்லது கிறிஸ்துவ பிராமண கிறிஸ்துவர் அப்படின்ற ஒரு அடையாளம் அது தவறுன்னு தான் சொல்லிட்டு வரேன் நானும். முதல் இந்த படம் எடுக்க வந்தவங்களே கிறிஸ்தவ பிராமண சேவா சமிதின்னு வச்சுருந்தவங்க தான் இதை தயாரிக்கவே வந்தாங்க. அவங்ககிட்டே நான் முதல் சொன்னது அது முதல்ல அதுவே தவறு. நீங்கள் வந்து கிறிஸ்தவர் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த பிராமணன் அது இல்லாமல் நீங்கள் பண்ணலாமே, கிறிஸ்தவர்கள்னு சொல்லாமே இல்லை அது வந்து தனியாக வந்து மறுபடியும் நீங்கள் ஒன்று தானே சேர்றீங்க. இப்போ வந்து ஜாதி அழிக்கணும்னு காந்தி சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் புது பேர் தான் வச்சார், ஹரிஜன் அப்படின்னு பேர் வச்சார். அப்போ மற்றவங்க பார்த்தோன்னா ஹரிஜன்னா அவங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவான். பேர் மாற்றுவதாக வந்து ஜாதி ஒழிப்பது, ஜாதி இல்லைன்னு சொல்லணுமே ஒழிய அதுக்கு பேரை மாற்றுற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் அது பண்ணுறது தவறுன்னு தான் சொன்னேன். இப்போ ஏன்னா நான் வந்து யாரையும் அவங்கள உயர்த்தி பண்ணுற மாதிரி நான் பண்ணவே இல்லையே. கரெக்டு தான். இருந்தாலும் உங்களுடைய நினைவுக்காக சொல்கிறேன். நான் உங்களுடைய இன்டர்வியூலேருந்து தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்களை பற்றி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லும்பொழுது உங்கள் துணைவியார் வந்து அவங்க வந்து பிராமண கிறிஸ்துவ சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போது இந்த அடையாள குறியீடு வந்து இதே போல் திரைப்படத்துலேயும் நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வராது கண்டிப்பாக. ஏன்னா வந்து சாதியம் கூடாதுன்றதை வந்து அந்த கேரக்டரை வச்சே நம்ம பேசுகிற மாதிரி தான் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னொன்று என்னென்னா இதுக்கே என்னுடைய கருத்தரங்கிலேயே வந்து ஒரு பெரிய நான் கான்ட்ரவர்சியாக வந்தது. என்னுடைய ஸ்லைடை நான் போடும்போது பத்மா முதலியார்ன்ற படத்தை போட்டு நான் கிளாஸ் எடுத்ததுக்கே எனக்கு பிரச்சனை பண்ணாங்க. வந்து எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? நான் சொன்னேன் என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஏன் நீங்கள் அது பர்சனல் கிடையாதுங்க. அவங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் எதுக்கு வந்து அது அவர் ஹஸ்பண்டு தான் ஹஸ்பண்ட் தான் நடராஜ முதலியார். அவர் போட்டதே தப்புன்னு நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா பேசி நான் பேசி அப்போதுலேருந்தே நாங்கள் பேசியிருந்தோம். அவரே போயிட்டார். போனதுக்கப்புறம் இவங்க எதுக்கு அந்த முதலியார் எடுத்து இவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ இவங்க வந்து பிரசங்கம் பண்ணும்போது இவங்களே ஒரு அடையாளத்தை காட்டுறாங்களே, அப்போ மற்றவங்களுக்கு அது இடரலாக இருக்காதா? இல்லை மற்றவங்களுக்கு அது சரிதான் போல் இருக்குது, அவங்களே போட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல மாட்டாங்களான்னு நான் கேட்டேன். அதுக்கே எனக்கு வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் டச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சாதியத்தை ஏன்னா நான் கிளாஸே எடுக்கிறேன். ஆரிய மாயை என்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கே பண்ணுறேன். என்னுடைய கிளாஸஸில் அது ஒரு மிக முக்கியமான கிளாஸ். நீங்களே ஆரிய மாயை உங்கள் படத்தில் வந்து ஆரியர்களுடைய ஒரு கேள்விகள் வரும். உங்ககிட்ட கேட்குறேன், ஆரியர்கள் யார்? ஆரியர்கள்னால் 2 விளக்கம் சொல்லுவேன். யூஸ்வலாக நம்ம வந்து எல்லோரும் என்ன நினச்சிருக்கோம்னாக்கா பிராமணர்கள் ஆரியர்கள்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எல்லா பிராமணர்களும் ஆரியர்கள். ஆனால் ஆரியர்கள் எல்லாமே பிராமணர்கள் கிடையாது. அது என்ன, அது அறுவகை கூட்டம். அந்த அறுவகை கூட்டம் ஒன்று சேர்ந்து அதன் வழியாக வந்தது தான் ஆரியமை ஒழிய தனியாக ஒரு குரூப்புன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. அறுவகை கூட்டம் அறுவகை கூட்டம்னா இந்த இந்தியாவுக்கு உள்ளே வந்தாங்களே, கணவாய் வழியாக வந்தவர்கள், ஆட்சி அமைக்க வந்தவர்கள், நாடு பிடிக்க வந்தவர்கள், நாடோடியாக வந்தவர்கள்னு ஒரு பெரிய குரூப்ஸே இருக்குது. அதில் வந்து ரோமர் இருக்காங்க, சகர் இருக்காங்க, குஷானர் இருக்காங்க, ஹூனர் இருக்காங்க, பாரசீகர் இருக்காங்க. இந்த 6 வகை கூட்டமும் வந்து அவர்கள் வந்து ஹர்ஷவர்தன் என்கின்ற திராவிட மன்னனை வீழ்த்திய பின்பு அந்த ஒரு ஆட்சி பீடத்துக்கு வச்ச பேர் தான் ஆரியவர்தம். அதுதான் வந்து மவுண்ட் அபு மலை என்று சொல்லக்கூடிய ராஜஸ்தானில் அது நடந்தது. அந்த பேர் வைத்தாங்களே, அதுக்கு தான் ஆரியவர்தம் என்று வைத்தார்களே ஒழிய தனியாக வந்து இவங்களுக்கு ஆரியர்கள், இவங்க வந்து பிராமின்ஸுன்னு அப்படி முத்திரை குத்துறது தவறு. அப்படி கிடையாது. 6 வகை கூட்டமும் சேர்ந்தது. அது இவர்களும் வந்து இங்கே வரும்போது இவர்கள் தங்களாக வந்து பிராமணர்கள் என்ற பெயர் மாற்றம் வந்ததே ஒழிய ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து ஆரியர்னு சொல்லக்கூடாது. அதாவது பிராமணர்கள் எல்லாருமே வந்து ஆரியர்கள். ஆனால் ஆரியர்கள் எல்லாருமே பிராமணர்கள் நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படின்ற கருத்தை தான் நான் சொல்லிட்டேன். ஆரியர்களுடைய ஆரிஜின் வந்து அவங்க என்ன சொல்றது, இந்த தேசத்திற்கு வந்தேரிகளாக வந்தவர்கள். அதுதான் ஆரிய. அவங்க வந்து இந்தியாவுக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. வந்தேரிகள் அது வந்து கண்டிப்பா வந்தேரிகள். அவர்கள் ஆரிஜின் தொடக்கம். அவங்க ஆரிஜின் பார்த்தீங்கன்னாக்கா அதை சொன்ன எல்லா ரேஸுமே இருக்குது. அதில் ஜூயிஷ் ரேஸும் இருக்குது,
அது ஒரு கலவையான ஒரு கூட்டம் தான். ஏன் இந்த இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்குறேன்னா, உங்களுடைய கடைசி இந்த ஓம் ஷாலம் திரைப்படத்தில் நீ நானும் ஒன்று தான்டா அப்படின்னு ஒரு எங்கே வருது? ஜூட் அந்த யூத சமூகத்தை சார்ந்த ஒருத்தரும் இந்து இதில் அது வந்து ஹியூமருக்காக வச்சது. அது எல்லா இடத்துலையும் வந்து ஒரு காமெடிக்காக நான் வந்து யூதன் நீ இந்து நம்ம 2 பேரும் சொந்தக்காரங்கடான்னு சொல்கிறது வந்து அவன் கசின். அவன் வந்து அந்த ஃபேமிலியில் கசினாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தான் பண்ணது வழியாக. நீங்கள் அது வந்து சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக அது ஹியூமருக்கு தான் அதை பண்ண நான். அதனால தான் கடைசியாக பொண்ணு பார்க்குற இடத்துல அந்த சம்பந்தி வீட்டில் அவர் வந்து சொல்லுவார், நான் வந்து யூதன் நீ வந்து இப்போ நம்ம சொந்தக்காரங்கன்னு அவர் சொல்லுவார். இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராக், காமெடி ட்ராக்கில் அந்த டைலாக் வந்து வச்சேன் வழிய. அதை நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நான் ஐயோ நான் உண்மையிலே நான் வந்து இது ரொம்ப ஆய்வு பண்ணி தான் அழகாக சொல்லியிருக்கிறாரு. இல்லை எல்லாமே நிச்சயமாக கிடையாது. அது வந்து என்னென்னா இவங்க ஜூயிஷ் ஃபேமிலி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நான் போய் பார்த்தேன். ஏன்னா 200 வருஷங்களுக்கு முன்னால் வரைக்கும் நிறைய அங்கே வந்து ஜபாலயம் இருக்குது. இப்போ ஜபாலயம் வந்து பார்வையிடமாகிடுச்சு. அங்கே மலையாளம் பேசுகிற யூதர்கள் இப்போ இருக்காங்கன்றதுனால தான் அந்த கேரக்டர் வந்து மலையாளம் பேசுகிற யூதராகவும், அவங்க பூர்வீகம் ஃபுல்லாக அந்த தாத்தா பாட்டி கூட வந்து யூதர்களாக இருக்காங்க. அந்த யூதர்களுக்கு நம்ம சொல்லணும், மேசியா என்பவர் நீங்கள் இன்னும் எதிர்பார்த்துட்டீங்களே, இல்லை அவர் வந்தாகி விட்டதுன்னு சொல்லணுன்றதுக்கு அந்த மைய கருத்து தான் வச்சின வழிய. இது சப்ட்ராக்டில் வந்து இதை நான் ஒரு ஹியூமராக தான் அந்த டைலாக் எழுதுன வழிய தான் உண்மை. நான் எதிர்பார்க்கல இந்த பதில். ஏன்னா நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. நான் இதுக்கு ஒரு தனி விளக்கம் கொடுப்பாரு. இல்லை நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நான் ஆனஸ்டாக உங்களுக்கு சொல்லி நடுவில் நீங்கள் ஏய் நீ நானும் ஒன்று தாண்டா, நான் யூதன் நீ இந்து, நான் யூதன் நீ இந்து அப்படின்னு சொன்னதுன்னு அடேங்கப்பா ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்கு. ஏன்னா ஏன் பிரிக்கணும்னுலாம் சொல்ல அப்படின்னா நான் எங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன், மொய்சின் காலத்துக்கு போயிட்டேன். மொய்சின் காலத்தில் அவர்கள் வந்து சிலை வழிபாடு இருந்துச்சு, தூப தீப ஆராதனை இருந்துச்சு, அவர்களுக்கு வந்துச்சு. இவர் வந்து கட்டளை கொண்டு வரும்போது இவங்க வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு வரத்துக்குள்ளே ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே ஆண்டவர் வந்து அவர்களை பாதாளத்தை வந்து சிதறித்து ஓடினார்கள் அவர்கள் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு இல்லைங்களா? சிதறித்து ஓடினார்கள். அந்த ஓடியவர்களுடைய அப்படி ஓடியவர்கள் கைபர் போலன் கணவாழி வந்திருக்கலாம், வந்து அவர்கள் வந்திருக்கலாம் வந்திருந்து அவர்கள் வணங்கிய முறைப்பாடு வழிபாடு தலை நிச்சயமாக வந்து யூத கலாச்சாரத்தின்படி தான் அவங்க இங்க எல்லாமே கொண்டு வந்தாங்க. வந்திருக்கலாம், டவுட்டும் கிடையாது. இதை தான் வந்து ரமேஷ் சார் வந்து சொல்றார் போல இருக்குது நான் நினைச்சேன். படமே முழுக்க ஓம் ஷாலும் படமே அதுதானே. ஆனா சொல்லிட்டீங்களே